மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இதை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி வருகிறது திமுக. அமைச்சர் மூர்த்தி அரிட்டாப்பட்டியில் இருந்து சிலரை விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து சென்று முதல்வருக்கு நன்றி சொல்ல வைத்தார். தொடர்ந்து முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி அரிட்டாப்பட்டி சென்று பேசிய முதல்வர், இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ளது, அப்போது உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் போராடிய 11,000 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் கருதப்படுகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டு தனது இன்னுயிரை துறந்த வாலுக்கு வேலியின் வீரத்தை போற்றும் விதமாக அவரது சொந்த ஊரான நகரம்பட்டியில் சுமார் 50 லட்சம் செலவில் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முதல்வர். அத்தோடு வேலுநாச்சியார் மணிமண்டபம் அருகே மருது சகோதரர்களுக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கும் சூட்சுமத்தை விவரிக்கிறார்கள் சிவகங்கை தொகுதியின் திமுக மூத்த நிர்வாகிகள். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் முக்குலத்தோர் வாக்குகள் அதிகம். குறிப்பாக சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் தொகுதிகளில் அகமுடையார் வாக்குகள் கணிசமான அளவிற்கு உண்டு. காரைக்குடி தொகுதி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டு வருவதால் திமுகவிற்காக உழைக்கும் நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆக முடியாத வருத்தத்தில் இருக்கிறார்கள். எனவே இம்முறை காரைக்குடி தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்படும் என்பதால் முதல்வர் நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி மாநகராட்சி ஆன பிறகு எம்எல்ஏ, மேயர் ஒரே கட்சியினராக இருக்க வேண்டும் என்று கட்சி தலைமை விரும்புகிறது. தற்போதைய காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடிக்கும் மேயர் முத்துத்துரைக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. காரைக்குடி தொகுதியை திமுக கையில் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சிக்குள், அதாவது ப. சிதம்பரத்திற்கும் KR ராமசாமிக்கும் இடையே இருக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று காங்கிரஸ் நினைக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இந்த மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு சிலை, மணிமண்டபம், கள்ளர் சமூக வாக்குகளை கைப்பற்ற வாளுக்கு வேலிக்கு சிலை, மணிமண்டபம் என கட்டி கொடுத்து அந்த சமூக மக்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறார் முதல்வர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அகமுடையார் வாக்குகள் அதிகம். இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு தொடர்ந்து சீட் கொடுக்கப்பட்டு வருகிறது. இம்முறை அதிமுக இத்தொகுதியை கைப்பற்றி சிட்டிங் எம்எல்ஏவாக செந்தில்நாதன் இருக்கிறார். இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே முதல்வர் வியூகம் வகுத்து எதிர்க்கட்சியினருக்கு கிளியை ஏற்படுத்தி வருகிறார் என்றார்கள். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் தாயார் லட்சுமி அம்மாள் பெயரில் வளர்த்தமிழ் நூலகத்தை திறந்து வைத்து ப. சிதம்பரத்தின் குடும்பத்தினரை மகிழ்ச்சிப்படுத்தினார் முதல்வர். அன்று மாலையில் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் உற்சாகப்படுத்தும் விதமாக கல்லூரி சாலை, நீதிமன்றம், புதிய பேருந்து நிலையம், தேவர் சிலை வழியாக சுமார் 4 மணி நேரம் நடந்தே சென்றார் முதல்வர். செல்லும் வழியில் புதிய பேருந்து நிலையம் அருகே இருந்த அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிக்குள் நுழைந்து அங்கே தங்கியுள்ள மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், விடுதியில் உள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பிறகு வெளியே வந்த அவருக்கு சாலையின் 2 புறங்களிலும் நின்று கொண்டிருந்த திமுகவினர் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இளம் பெண்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரையில் செயல்பட்டு வரும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக வணிகர்கள் மற்றும் நாடார் சமுதாய மக்களின் மனதில் நிற்பதற்காக அந்த விழாவிற்கும் முதல்வர் சென்றிருக்கிறார். மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. இந்த முறை அவ்வாறு நடக்காமல் தடுக்கவே முதல்வர் இதையெல்லாம் செய்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்குலத்தூருக்கு அடுத்தபடியாக சரிசமமான வாக்குகளில் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் இருக்கிறார்கள். இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பரமக்குடியில் அமைந்துள்ள இமானுவேல் சேகரன் குருபூஜை விழாவை அரசு விழாவாக அறிவித்தார். திமுக என்றாலே அது தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஆதரவு உள்ள கட்சி என்கிற பெயரை இதன் மூலம் அப்படியே தக்க வைத்துக் கொண்டது திமுக. அதனால்தான் MP தேர்தலில் OPS தரப்பு மற்றும் அதிமுக தோல்வி அடைந்தது. ஆக தென் மாவட்டங்களில் முக்குலத்தூர், தேவேந்திர குல வேளாளர், நாடார் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் திமுக தலைவர். சாதி முக்கியம் அமைச்சரே.